Hello everyone, 30 days of vocabulary, day 9. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 basic and advanced words. First word, problem. Problemனா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நம்ம எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றத நம்ம problem சொல்லுவோம். Hard choice to decide. அதுதான் problem. So, அது அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம்? Dilemma என்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணி சொல்லலாம். Dilemma. Problem, dilemma. So, அதை வந்து நம்ம சென்டென்ஸ்ல எப்படி அப்ளை பண்ணலாம்? I am in a dilemma about college. நான் காலேஜ் சூஸ் பண்றது வந்து எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சாய்ஸா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, குழப்பமா இருக்கு, எதை சூஸ் பண்றது தெரியலன்னு சொல்றது அந்த சென்டென்ஸ் வந்து இதுக்கு அப்ளிகபிளா இருக்கும். ஸோ ப்ராப்ளம், டிலேமா. செகண்ட் வேர்ட் ஃபிக்ஸ். ஃபிக்ஸ்ன்றதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல ரெக்டிஃபைன்ற ஒரு வேர்டை வந்து நம்ம சொல்லுவோம். ஃபிக்ஸ், ரெக்டிஃபை. ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம்? We must rectify this error. நம்ம இந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணணும், இந்த ப்ராப்ளமை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு, இந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ரெக்டிஃபைன்ற வேர்டை வந்து அப்ளை பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். தேர்ட் வேர்ட் பெட்டர். பெட்டர் வந்து ஒரு குவாலிட்டியை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றது. ஸோ அந்த பெட்டர்ன்ற வேர்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல? என்ஹான்ஸ், என்ஹான்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம்? This will enhance your score. நீ இந்த வேலையை பண்ணும் போது உன்னோட ஸ்கோர் வந்து பெட்டரா இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அந்த பெட்டரா இருக்கும்ன்ற வேர்டுக்கு நம்ம என்ஹான்ஸ்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம் அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல. ஸோ ப்ராப்ளம், டிலேமா. ஃபிக்ஸ், ரெக்டிஃபை. பெட்டர், என்ஹான்ஸ். தேங்க்யூ.